வெல்கம் டு பாஷா குக்கிங். நான் உங்கள் பாஷா பாய் பேசுகிறேன். நம்ம சேனலில் யூஸ்வலாக வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். இந்த வாட்டி என்ன பண்ணுறோன்னா சண்டே ஸ்பெஷல்னு ஒரு புதுசாக ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சீரீஸில் நம்ம சண்டே என்ன சமைக்கிறோம் என்ன சாப்பிட்றோன்றது தான் பார்ப்பீங்க. யூஸ்வலாக சண்டேனாவே ஸ்பெஷலாக தான் இருக்கும் எல்லார் வீட்லேயும். அதுவும் நான்வெஜ் இல்லாத சண்டேவாக இருக்காது. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலில் என்ன பார்க்க போகிறோன்னா இட்லியும் நாட்டுக்கோழி குழம்பும் பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குது, அது எப்படி செய்கிறாங்க, திரும்பி எப்படி சாப்பிட்றோம், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். வீக்லி உங்களுக்கு இது மாதிரி நாங்கள் சண்டே ஸ்பெஷலில் நாங்கள் என்ன சாப்பிட்றது உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். ரெகுலராக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இன்றைக்கி என்ன நம்மளோட இட்லியும் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். நாட்டுக்கோழி குழம்புக்கு 1/2 kg சிக்கன், 200 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கருவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லி ஒரு கொத்து, 3 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 கப் தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 50 ml நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 சிட்டிகை எடுத்திருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். நாட்டுக்கோழி கொஞ்சம் வேகணும் அப்படிங்கிறதுனால நான் யூஸ்வலாக ஒரு 3 to 4 விசில் விடுவேன். ஸோ குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். ஸோ சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க, அடி பிடிச்சிக்காம. நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்குங்க. வதங்கிறதுக்கு முன்னாடி போட்டால் நல்லா இருக்காது சிக்கனு. ஸோ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கிறோம். ஸோ சிக்கனை போட்டுட்டு ஒரு வதக்குனதுக்கப்புறமா மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ உங்களுக்கு வதக்கி விடும்போது சிக்கன் நல்லா ஒரு ஒயிட்டிஷாக மாறும். அது நல்லா திரண்டு வருதுன்னு சொல்லுவோம். ஸோ அது வரைக்கும் நல்லா அந்த உப்பு மஞ்சத்தூள்லையே வேகட்டும். பார்த்திங்கன்னா வெந்துடுச்சு. இப்போது சிக்கன் மசாலா தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், அதை 3ஐயும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ சிக்கன் மசாலாத்தூள், தனியாத்தூள் நான் சக்தி மசாலா தான் எடுத்திருக்கேன். நீங்களும் அதே ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லா வரும். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் மசாலா வதங்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அதுலேயே நல்லா சிக்கன் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா. இப்போ தேவையான அளவு, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது தேங்காயை அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். யூஸ்வலாக தேங்காய் பால் எடுக்காமல் அப்படியே போட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், திக்காக வரும். நான் இட்லிக்கு அப்படிங்கிறதுனால பால் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக அப்படியேவும் ஊற்றலாம். சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் தேங்காய் அரைச்சி அப்படியே ஊற்றுனீங்கன்னா. தேங்காய் பால் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஸோ தக்காளி நான் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டே போட்டு வதக்கலை. ஸோ குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் குக்கர் மூடிட்டேன். விசில் போட்டு ஒரு 3 விசில் விட போகிறேன். நீங்கள் யூஸ்வலாக எவ்வளோ விசில் நாட்டுக்கோழி வாங்கினா விடுவீங்களோ அந்தளவுக்கு இட்டுக்கோங்க. நான் வந்து 3 விசில் விடுறேன். இப்போ விசில் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பார்த்திங்களா எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து பெப்பர் தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். ஸோ பெப்பர் கடைசியாக சேர்க்கணும். நீங்கள் கொதிச்சிட்ருக்கும் போதே சேர்த்திங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். ஸோ பெப்பர், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதாங்க. சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி.
ஸோ வாங்க இட்லி எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மாவு நான் நேற்றே அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு போர்ஷன் இந்த மாதிரி இட்லி சாஃப்டாக ஒயிட்டாக வரணும், எப்படி வேணும் அப்படின்னு போர்ஷன் தெரியணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மாவு அரைச்சிங்க அப்படின்னா 1 வீக் ஆனாலும் உங்களுக்கு புளிச்சாலும் இட்லி வந்து சாஃப்டாகவே இருக்கும், உங்களுக்கு அந்த கல் மாதிரி ஆகாது. நான் என்ன போர்ஷனில் அரைக்கணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். ஸோ இட்லி ஊற்றிக்கிட்டு நான் ஒரு 15 மினிட்ஸ் இட்லி வைக்கிறேன். இட்லி வெந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெருசாக நல்லா சாஃப்டாக இருக்குது. இதில் நான் எதுவுமே பேக்கிங் சோடா அந்த மாதிரிலாம் சேர்த்துலைங்க, வெறும் உளுந்து இட்லி அரிசி தான் போட்டிருக்கேன். செம்ம சாஃப்டாக இருக்குது. வாங்க அடுத்து பரிமாறுறது தாங்க. அவர் செம்ம பசியோடு கற்றுட்ருக்காரு. இட்லி நாட்டுக்கோழி குழம்பு காம்பினேஷன் அடிச்சுக்கிறதுக்கு வேறு டிஷ்ஷே இல்லைல்ல. இட்லி கோழி குழம்பு ரெடியா? ரெடி. ஆயில் எப்போதும் உட்காந்து சாப்பிடுங்க, அதுதான் நல்லது. வாழை தண்ணியை தெளிச்சுக்கோங்க. மல்லிப்பூ இட்லியை திறந்துடலாம். என்ன சாஃப்டாக இருக்குது. இது தோசை மாவா இல்லை மல்லிப்பூ அரைச்சி போட்டியா? இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஆஹா, கோழிக்கால் நம்மளை தேடிக்கிட்டு இருக்கான். இந்த கோழிக்கு தான் பெரிய லெக் பீஸ். வாசனை அப்படியே கமகமான்னு இருக்கு. அப்படியே போட்டு அடித்து சாப்பிட வேண்டியதான். பிஸ்மில்லா. இட்லியும் இப்போ கோழி குழம்பும் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வேற லெவலு, செம்மையாக இருக்குது. இது பீஸை கடிக்க தோண மாட்டேது. நமக்கு அந்த இட்லியிலே இறங்கிட்டு இருக்கு. லெக் பீஸ், நாட்டுக்கோழி லெக் பீஸ் இந்த மாதிரி சாஃப்டாக வெந்திருக்கு. குக்கரில் பண்ணிங்கன்னா கறி பாருங்கள், உங்களுக்கு ஒரு வாய் வியூவர்ஸுக்கு இது. இங்கே பாருங்கள், சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு சண்டே ஆனால் இது மாதிரி இப்படி ஒரு நான்வெஜ்ஜோட சாப்பிட்டு வாழை இலை போட்டு கீழே உட்காந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒரு சாப்பிட்ட திருப்தி இருக்கும். வாரத்தில் 6 நாள் நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க. அட்லீஸ்ட் நம்ம வேலை செய்கிறதே நல்லா சாப்பிட்றதுக்கு தான். இந்த ஒரு நாள் நல்லா ஒரு திருப்தியோட ஒரு நான்வெஜ் நமக்கு பிடிச்சது, வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ நீங்கள் எது சாப்பிட்றது இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுங்க. சாப்பிட்டு ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு அடுத்த வாரம் நாங்கள் இதே மாதிரி வேறு ஒரு சூப்பர் டிஷ்ஷோடு அவங்களை சந்திக்கிறோம். இப்போது இது இங்கே இட்லி இருக்கிறதுனால என்னால் இங்கே பேச முடியல. ஃபஸ்ட்டு இந்த இட்லியை காலி பண்ணிடுறேன், ஏன்னா அது பாட்டு சருன்னு இறங்குது. எத்தனை இட்லி நானே சாப்பிட போகிறேன்னு தெரியல, கொஞ்சம் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு உங்களை அடுத்த வாரம் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான சண்டே ஸ்பெஷலில் உங்களை மீட் பண்ணுறோம். பாய், see you. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கோம். நீங்கள் அடுத்த வாரம் உங்களை பார்க்குறேன். see you, bye bye, டாடா.